உங்க பேர் என்ன? அறிவு. அறிவா? ஏன் இப்படி மலையில நனைஞ்சிட்டு இப்படி இது பண்ணிட்டு வரீங்க? சாப்பாட்டுக்கு. எந்த ஊர் நீங்க? விராலிமலை பக்கத்துலயா? உட்காருங்க. ஓகேவா? இதான் கரெக்ட். மழை பெய்யுது, மழையில ஏன் இப்படி வரீங்க? வயிற்றுக்கு. வயிற்றுக்கா? வயிற்றுக்கு. கூட பிறந்தவங்களா யாரும் இல்லையா? எல்லாமே செட்டில் ஆயிட்டாங்க. எல்லாம் அவங்கவுங்க இருக்காங்க, அவங்கவுங்க செட்டில் ஆயிட்டாங்க. இப்படி மழையில நனைஞ்சிட்டு வரீங்க, உடம்பு முடியாம போனா யார் பாப்பா? மேலே வந்து பார்ப்பேன். மேலே வந்து பார்ப்பேன். மேலே கடவுள் பார்த்துக்காருங்கிறீங்களா? அப்பா அம்மா இல்லை. அப்பா அம்மா இல்லை. எத்தனை வயசு ஆகுது? வயசு 5 வயசுல வந்து கை காலு பிறவிலே இப்படி ஆயிடுச்சா? இல்லை, கீழே பாதி தாய் பாதி கீழே பாதி விழுந்துரும், வாய்க்கு பாதி. இந்த கையில சாப்பிடுறீங்க, கீழே விழுந்துரும், சாப்பிட முடியாது. யாரும் உங்களை பார்க்கல? சொந்தக்காரங்க இருக்காங்க, அவங்க போக மாட்டீங்க. நீங்க இப்போ யார்ட்டையும் போய் கேட்க மாட்டீங்க? எத்தனை பேர் கூட பிறந்தவங்க? 3 பேர் இருக்காங்க. யாரும் உங்களை பார்க்கல? நீங்க மலையில இப்படி வர்றது எனக்கு மனசு கஷ்டமா, அதனாலதான் வண்டியை நிப்பாட்டிட்டு உங்களை ஓரமா வாங்கன்னு உட்கார வச்சது. சரியா? இப்படி நீங்க வர வேணாம். ஒரு மாசம் சாப்பிட்றதுக்கு என்ன செலவாகும் சொல்லுங்க, நான் தரேன் உங்களுக்கு. என்ன ஒரு நீங்க கூட பிறந்தவனா நினைச்சுக்கிட்டா சரி, உங்க கூட பிறந்தவனா பிடிக்காதுக்கிறீங்க. கூட பிறப்புங்க நீங்க. மலையில போய் நீங்க ஒருத்தர் உண்டியல் வச்சு கேட்டு போய் எனக்கு மனசு கேட்கல. கடா அண்ணன் பாவம், இந்த மலையில அதுவும் கூட நீ கொட்டு அவ்வளவு மழை பெய்யுது, அதுல தலையில ஒண்ணும் போல குடை இல்ல, நீங்க வந்ததே மனசு கேட்கு. ஒரு நாள் சாப்பாட்டுக்காக அது நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்க பாரு, ஏன்னா இப்படி வரீங்கன்னா வயிற்றுக்காக சாப்பாட்டுக்காக வரீங்க பாரு, அந்த வார்த்தை என்ன ரொம்ப மனசு கஷ்டப்படுத்துது. காசு நீங்க போனா கூட கடையில போனா காசு குடியா, காசு கொடுத்தா சாப்பாடு தரேங்க. உலகம் அதானே, உலகங்கிறது பணம் தான். பணத்துலதான் உலகம் இயங்கிட்டு இருக்கு. அதை யாராலையும் மாத்த முடியாது. கை கால் இருக்கிறவனுக்கும் பணம் வேணும், கை கால் இல்லாதவனுக்கும் பணம் வேணும். எல்லாம் அந்த மனிதர்கள் எல்லாமே ஒரு நோக்க நோக்கி ஓடுறது பணத்துக்காக தான். நீங்க சொல்ல வார்த்தை 100க்கு 100 உண்மை. பணம் இருந்தாதான் யாருமே மதிப்பாங்க, யார் பேசுவாங்க, ஒரு சாப்பாடு கூட இருந்தாதான் தருவாங்க. அதுக்காக தான் நான் இந்த உண்டியல் எடுத்துட்டு போறேன்னு சொன்ன வார்த்தை ஏத்துக்கக்கூடிய வார்த்தை. நான் இனிமே நீங்க இந்த மழையிலேயே வெயில கஷ்டப்படாது, வீட்டுல உட்காந்து சாப்பிடறதுக்கு நான் என்னால உதவி பண்ண முடியும். கடவுள் எனக்கு அந்த ஒரு இதை கொடுத்துருக்கேன். சரியா? நான் அதுக்கு உதவி பண்றேன், என் நம்பர் தரேன். இல்லைன்னா இந்த உறுதியோட நான் ஒரு பக்கி சேல் பண்ண எனக்கு வாங்கி கொடுக்கனாலும் நான் வாங்கி தரேன். இல்ல சொல்லி பாருங்க, மிக பெருமையா இருக்கு. கூட பண்ண கூட கூட கண்டிப்பா பண்ணலாம். யாரும் அதான் உட்கார வச்சு என்ன தேவையோ அதுவே சாப்பிட மாதிரி சாப்பிட மாதிரி அப்படிலாம் எதுவும் நினைக்காதீங்க. சரியா? ஐயா பாருங்க, நான் இருக்கேன். நான் உங்களை உட்கார வச்சு பேசுறேன், உங்களை உட்கார வச்சு மதிப்பு கொடுக்குறேன்னா உங்களோட வழி என்னங்கிறது எனக்கு தெரியும். இந்த அது நீங்க கண் கலங்காமே நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதெல்லாம் உங்க மனசுல அந்த வலி வேதனை இருக்க போய் தான் நீங்க இவ்வளவு எதுவுமே வேணாம்னு சொல்றீங்க பாருங்க. என்ன உட்கார வச்சு நீங்க பேசுனதே பெரிய விஷயங்கிறீங்க பாருங்க. அதோட வார்த்தையோட அர்த்தங்கிறது எனக்கு நல்லா புரியும். சரியா? மாசம் உங்களுக்கு நான் உதவி பண்ணுவேன். இங்க பாருங்க, என் மேல அன்பு மரியாதை வச்சிருக்கீங்கல்ல, என் மேல அன்பு மரியாதை வச்சிருக்கீங்களா? போன் நம்பர் தரேன், நான் எல்லாமே தரேன். இங்க பாருங்க, சரியா? இது தர்மமாவோ தானமாவோ தரல, ஒரு அண்ணனுக்கு தம்பி தரேன். இதை நான் உங்க பைக்குள்ள ஒரு தம்பியாவோ அண்ணனாவோ நினைச்சுக்கோங்க. நான் இத பைக்குள்ள இந்த பணம் வைக்கிறேன். சொன்ன பணம் மாசம் இதே மாதிரி உங்களுக்கு பணம் நான் தரேன். நீங்க வேணாம்னு சொல்லக்கூடாது. நீங்க சொன்னீங்களா யாரும் இல்லைன்னு சொன்னீங்கல்ல, இனிமே ஒரு தம்பி எனக்கு திருச்சியில இருக்கான், அவன் எனக்காக உதவி பண்ணுவான், நீங்க நினைச்சுக்கணும். சரியா? நான் இருக்கேன் உங்களுக்கு. இதுல என் நம்பர் இருக்கு. இந்த முதல் நம்பர் என்னோட நம்பர். உங்கள்ட்ட போன் இருக்கா? உங்கள்ட்ட வாங்கணுமா? சரி, ரைட். மாசம் உங்களுக்கு நான் உதவி பண்ணிடுவேன். சரியா? இது இப்ப நீங்க போனோட சின்ன போன் ஒண்ணு வாங்குறதுக்கு நீங்க சொன்னீங்களா ஒரு சின்ன போன் வாங்க, போன் வாங்க. இன்னும் உங்க வாழ்க்கை மாறணும் எனக்கு தெரிஞ்சு. பாருங்க, இது நீங்க போன் வாங்குறதுக்கு என்னோட வாழ்க்கை போன் ஒண்ணு வாங்கிக்கோங்க. மாசம் நீங்க யார்ட்டி போய் போன் கூட கேட்க வேணாம். ஒரு சிம்ம ஃப்ரீ சிம்மே தருவாங்க. வாங்கிட்டு எனக்கு ஒரு போனை மட்டும் பண்ணுங்க, உங்களை தேடி பணம் வரும். உங்களுக்கு 2-3 மாதம் நீங்க சாப்பிடுவோம். அதனாலதான் பிரியாணியே வாங்கிட்டு வந்தேன். கடவுள் கொடுத்த வாழ்க்கை. சரியா? யாரும் இல்லைன்னு நினைக்க கூடாது. இப்ப யாரு இருக்கா உங்களுக்கு? இப்ப நீங்க இருக்கீங்க. வீட்டுல இருந்து பிசினஸ் பண்ணணும். உங்க மனசு நான் பேச எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. குடும்பமா இருக்கு. மன சந்தோஷமா இருக்கு. சந்தோஷம் தான் எனக்கு வேணும். சரியா?
கவலைப்படக்கூடாது, எதை நினைச்சு ஃபீல் பண்ணக்கூடாது. இந்த இதை வந்து நம்ம கையேந்திர டப்பா வந்து எப்படி ஆக்கணும், பிசினஸ் டப்பாவா ஆக்கணும். சரியா? ரொம்ப நன்றி. நன்றி எல்லாம் சொல்லக்கூடாது. நன்றி சொன்னா அப்ப நான் செஞ்ச உதவிக்கு சரிங்க சார். அர்த்தம். போன் வாங்கிருங்க. சரி, கண்டிப்பா வாங்குறேன். சரியா? கிஃப்ட் உங்களுக்கு போன் வந்து கிஃப்டா நீங்க வச்சுக்கோங்க. மழைய கொடனா கூட நனைஞ்சிரும், ஆட்டோல போயிட்டீங்கன்னா நனையாது. பாத்துக்கோங்க. ஆனா பஸ் ஸ்டாண்ட்ல மட்டும்